கண்ணன், விரிவான விவரம். 28 பேருக்கு அவர்களுடைய அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த அடையாளப்பட்ட உடனே உடற்கூறு ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. ஆய்வு பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் இன்னும் ஒரு 40 மணி நேரத்தில் வரைக்கலாம். அவர் அந்த குழந்தைகளுக்கு மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்புகிற சொந்த கிராமத்திற்கும் அந்த பகுதிக்கு அனுப்புவதற்காக கரூரில் தனியார் ஆம்புலன்ஸ்களும் அதிக அளவில் வர வைக்கப்பட்டுள்ளன. உடனடியாக உடற்கூறு ஆய்வு முடித்த பிறகு அவர்கள் உடனடியாக அவர்கள் வீட்டு இல்லங்களுக்கு இறுதியாக சொல்வதற்காக அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எந்த இடத்திலுமே இடையோ அல்லது தடங்களோ இல்லாமல் பணிகள் குறிவிக்கப்பட்டு அந்த அளவுக்கு காவல்துறையும் குறிப்பாக வருவாய்த்துறையினர் தீவிரமாக அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆம்புலன்ஸ் போதிய அளவில் தெரிவிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த உடற்கூறு ஆய்வு பணியும் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. விக்னேஷ், அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கிறதா அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுடைய அந்த 39 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டு விட்டா அவங்க எந்தெந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்ற விவரம் இப்போ வெளியாகி இருக்கா? அதாவது நம்ம தற்சமயம் கிடைத்த தகவல்படி கரூர் நகராட்சி பகுதி மாநகர பகுதிகள் தான் மிக அதிகமாக இருந்தது தெரிய வருகிறது. குறிப்பாக அதிலும் சட்டமுடன் நாம் அதை பதிவு செய்தோம். ஒரே கிராமத்தை சேர்ந்த 6 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் வந்து நாம் அந்த தகவலை பதிவு செய்திருந்தோம். அந்த கிராமத்திலிருந்து ஏராளமானவங்க இருக்கிறார்கள். அந்த அடையாளம் 28 பேர்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டது. மீதவர்கள் விரைவில் அடையாளம் காணுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு வருகின்றனர். பொதுவாக கரூர் மருத்துவக் கல்லூரி பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவமனையில் எவ்வளவு ஆம்புலன்ஸ்கள் இருக்கு? இப்போ நீங்கள் இப்போ தனியார்லேருந்து நிறைய ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. வெளியிலேருந்து இப்போ எத்தனை ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் தனியார் மருத்துவமனை, அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை மற்றும் பிரைவேட் ஆம்புலன்ஸ் சாலையோடு நிற்கப்பட்டு விபத்து உள்ளிட்ட உள்ளிட்டவைகளாக தனியார் பலரும் ஆம்புலன்ஸ்களை இயக்கி வருகின்றனர். அந்த ஆம்புலன்ஸ்கள் மருத்துவமனை ஆம்புலன்ஸ்களும் இங்கே வர வைக்கப்பட்டுள்ளன. ஒரு 20க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ்கள் வர வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அது மட்டும் தொடர்ச்சியாக கூடுதல் ஆம்புலன்ஸ் வரவேற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் கரூர், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல் ஆகிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் இங்கு முகாமிட்டுள்ளனர். அதேபோல இந்த 4 மாவட்ட ஆட்சியர்களும் இங்கு இருக்கின்றனர். மத்திய மண்டல ஐஜி நிர்மல்குமார் அவர்களும் இங்கே இடத்தில் தான் மருத்துவமனை வளாகத்தில் தான் இருக்கிறார். தொடர்ந்து எந்த வித தொய்வும் இல்லாமலும் அதே மாதிரி மேற்கொண்டு வேறு நிகழ்ச்சிகளை எழுதப்படா என்பதற்காகவும் முடிவீச்சு நடைபெற்று வருகின்றன. கண்ணன், இப்போ கூடுதல் வசதிக்காக வெளியிலிருந்து நிறைய தனியார் ஆம்புலன்ஸுகளும் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ நள்ளிரவையும் கடந்து விட்டது. தற்போது வரை எவ்வளவு அரசு மருத்துவர்கள் அங்க இருக்காங்க? ஏன்னா இப்போ நைட்டு ஃபுல்லா அவங்க பணியாற்றிட்டு அவங்களுக்கு சோர்வு ஏற்படும். அதனால அடுத்தடுத்த டியூட்டி டாக்டர்ஸ் மாறுவதற்கோ இல்ல செவிலியர்கள் இருப்பதற்கோ அதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செஞ்சிருக்கிறாங்களா? நிச்சயமா ஏற்கனவே இரவு பணியில் இருந்த பிறகு 10 மணிக்கு முடிச்சு இரவு 10 மணிக்கு வர மருத்துவர்கள் வர சூழ்நிலை தான் இந்த சம்பவம் 8 மணி வரைக்கும் நடந்திருக்கிறது. எனவே இரவு பணிக்கு வந்த டாக்டர்கள் கூட அவர்கள் 6 மணிக்கு பணிகள் முடிச்சு செல்ல வேண்டும் என்பதால் கூடுதல் மருத்துவர்கள் தேவைப்படுவதற்காக அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு வந்து தங்களுக்கு கூட ஒதுக்கப்பட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவர்கள் கூட இங்கு மருத்துவ பற்றாக்குறை எந்த தீர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக தாங்களாகவே தன்னிச்சையாக வந்து இங்கு அவர்களுக்கு இங்குள்ள மருத்துவர்களுக்கு உதவி செய்கின்றனர். ஆனால் இப்போ நம்ம காவல்துறை உயரதிகாரிகள் நிறைய பேர் அங்கே வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கணும். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அங்கே வரக்கூடிய நிலையில புரோட்டோகாலை ஃபாலோ பண்றதுக்காக இப்போ என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க? முதலமைச்சர் அதிக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது காரணத்தினாலே இங்கே 4 மாவட்ட எஸ்பிக்கள் வந்துள்ளன. அது மட்டும் மத்திய மண்டல ஐஜி இங்கே வந்திருக்கிறார். அவருடன் கூடுதல் முதல்வர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற நபர்களை முதலில் அவர்கள் பார்வையிட்டு நலம் தெரிவிக்கிறார். உறவினர்களுக்கு ஆறுதல் வர இருக்கிறார். அவர் அந்த உடல்கூறு ஆய்வு முடிக்கப்பட்ட உடலுக்கு மலர்வுக்கு அஞ்சலி செலுத்தும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக போலீசார் வர வைக்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் எந்தவித இடையூறு இல்லாமல் முதலில் அழைத்து அங்கிருந்து மாச்சுவரிக்கு வளர்ச்சி கொள்வதற்காக திட்டமிட்டு அதற்கான பணிகள் தான் இப்ப தற்சமயம் மருத்துவமனை வளாகத்திலேயே 5 மாவட்ட ஆட்சியர்கள் 5 மாவட்ட கலெக்டர்களும் தீவிர ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர்.